ராதே கிருஷ்ணா. இன்னைக்கு டின்னருக்கு அரிசி உப்புமா தான் பண்ண போறேன். அதுக்கு அரிசியை களைஞ்சு பொடிக்கிறதுக்கு இந்த 3 சாமான் எடுத்து வச்சுருக்கேன். அரிசி இது ஒரு 200 கிராம் கப்பு, 1.5 ஸ்பூன் தோரம்பருப்பு, 3/4 ஸ்பூன் ஜீரகம், 3/4 ஸ்பூன் மிளகு. அப்ப இத முதல்ல அரிசியை களைஞ்சு எடுத்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஆச்சு ஊறி. இத நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இது நல்ல தண்ணி இறங்கின அப்புறம் வெள்ளை துணியில ஒரு தட்டுல வெள்ளை துணி போட்டிருக்கேன். அதுல இத வச்சு ஃபேன் கீழே வச்சு காய வச்சு எடுத்துட்டு வரேன். இந்த அரிசிய நான் களைஞ்சு துணியில போட்டு வச்சாச்சு. அது இனிமே பொடிக்கலாம். இதோட பருவம் எப்படின்னா, இப்படி எடுத்தா கையில ஒட்டாம இருக்கணும். இப்படி எடுத்தா கையில ஒட்டாம இருக்கணும். இந்த இதுல நம்ம மிக்சியில போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். அரிசி போட்டாச்சு. இனி இதுல அந்த 1.5 ஸ்பூன் தோரம்பருப்பு எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா, அதை போட்டுறேன். ஜீரகத்தையும் பாதி மிளகையும் போட்டுக்கலாம். பாதி மிளகு நம்ம அப்படியே முழுசா போட்டுக்கலாம். பாதி மிளகு வச்சிருக்கோம். இதோ இத மிக்சியில போட்டு நொய்யா பொடிச்சாச்சு. இதோ பல்ஸ் மோட்ல போட்டு பொடிச்செடுத்தேன். அவ்வளவுதான். 2 தரம் பல்ஸ் மோடு போட்டேன். அவ்வளவுதான். இனி அடுத்து நம்ம உப்புமாவை செய்யலாம். இன்னைக்கு வெங்கல பானையில தான் பண்ண போறேன் அரிசி உப்புமா. அதுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். முதல்ல எண்ணெயை நல்ல ஒரு 50 மில்லி விட்டுக்கணும். தேங்காய் எண்ணெயில செஞ்சா நல்ல வாசனையா இருக்கும். இப்ப தேங்காய் எண்ணெய் நிறைய எடுக்க வேண்டாம். ஹெல்த் ஆஸ்பெக்ட் பாக்குறவங்களுக்கு முதல்ல சன்ஃபிளவர் ஆயில விட்டுக்கலாம். அப்புறம் வாசனைக்கு தேங்காய் எண்ணெயை விட்டுக்கலாம். அப்படி நான் 2 கரண்டி தேங்காய், இந்த கரண்டியால 2 கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். இதை தாளிச்சு கொட்டிக்கலாம். கடுகு 1 ஸ்பூன், வரமிளகா 2 வரமிளகா. இது நல்ல காரம், அதனால 2 தான் எடுத்துருக்கேன். கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை, கொஞ்சமா மிளகு. மிளகு ஏற்கனவே அதுல போட்டிருக்கோம், இதுல கொஞ்சமா போட்டிருக்கோம். இதுல தேங்காய் நான் 1/2 மூடி துருவி வச்சுட்டு இருக்கேன். அதெல்லாம் போட்டுக்கிறேன். நிறைய தேங்காய் போட்டா தான் நல்லா இருக்கும். இல்லைன்னு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இந்த கப்பால 2.25 விடுறேன். 1 கப்புக்கு 2.25 தண்ணி. 3க்கு கொஞ்சம் குறைவா, 3 கூட விட்டுக்கலாம். அந்த அரிசி இதை பார்த்துட்டு 2.25 நான் விட்டுருக்கேன். இனி இதுக்கு வேண்டிய உப்பு நான் கல்லுப்பு தான் போடுறேன். கொஞ்சமா போட்டுக்கோ. அப்புறம் 1 ஸ்பூன் காயப்பொடி, கட்டி காயம் இருந்தா நம்ம கடுகு பொரிக்கும் போதே அதுல போட்டுக்கலாம். இது பொடி ஆனதுனால இப்ப போட்டுட்டேன். கொதிக்கட்டும். நல்லாவே கொதிச்சுடுத்து. இனி இந்த குருணைய கொஞ்சமா போட்டு போட்டு கிளறிண்டே போட்டுக்கலாம். இல்லாட்டா கட்டிடும். ஒரே தரியா தட்டி
நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் மூடி வைக்கலாம், வேகட்டும். இத மூடி அடுத்தது வெந்தப்புறம் நம்ம பார்க்கலாம். இதை பார்த்தீங்கன்னா நல்லா பொல பொலான்னு வெந்துடும். பார்த்தீங்களா, நல்லா பொல பொலான்னு வெந்துடும். இனி இதை இப்படியே மூடி வச்சாச்சுன்னா அப்புறம் உதிரி உதிரியா வந்துடும். அப்புறம் இதுக்கு மேல கொஞ்சம் நான் நெய்யில வறுத்த முந்திரி பருப்பும் வச்சிருக்கேன், அதுவும் போட்டா நல்லா ஜோரா இருக்கும். அவ்வளவுதான், டின்னர் அரிசி உப்புமா ரெடி. எல்லாரும் வாங்கோ எங்காத்துக்கு சாப்பிட அரிசி உப்புமா. அப்புறம் இது தொட்டுக்கிறதுக்கு காலம்பரம் வச்ச குழம்பே இருக்கு, அதை வச்சே தொட்டு சாப்பிடணும். அவ்வளவுதான். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.